தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆசை காட்டி மோசம் செய்யும் ஸ்விக்கி டெலிவரி நிறுவனம். எதற்காக இந்த விஷயத்தை நம்ம போடுறோம் அப்படின்னீங்கன்னா, ஸ்விக்கி நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேலை பார்த்துருப்பீங்க. இந்த விஷயம் அந்த பிரச்சனை யாருக்கெல்லாம் வரணும்? இதை நம்பி நம்ம உண்மையாகவே ஒரு நாளைக்கு 2,500 சம்பாதிக்கலாமா? ஒரு ஆர்டருக்குலாம் ரூ. 100 கொடுக்குறாங்களா? என்னப்பா சொல்கிறீங்க? அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஸ்லாட் வந்து எல்லாருக்குமே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் அந்த நிறுவனம் கொடுக்குறாங்கன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து டெம்பரவரி தான். இதில் நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. என்ன விஷயம்னு சொல்கிறேன், நல்லா தெளிவாக கேட்டுக்கங்க. நீங்கள் ஸ்விக்கியில் ஒரு பார்ட் டைமோ ஒரு ஃபுல் டைமோ எடுத்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட காலமாக இல்லை நீங்கள் உங்கள் வேலைக்கு நீங்கள் திருப்பி போயிருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பை குயிட் பண்ணிட்டு வேறு ஜாப்புக்கு போயிருக்கலாம். அப்படின்னு சூழ்நிலையில் இல்லை 1 மாதமோ 2 மாதமோ நீங்கள் ஸ்விக்கியில் வேலையே பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களை திருப்பி ஸ்விக்கியில் வேலை பார்க்க வைக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு ஹை பே கேரண்டின்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த கேரண்டியை வந்து பொறுத்தவரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஒரு இன்சென்டிவுமே கொடுக்க மாட்டாங்க. வீக்லி இன்சென்டிவும் கிடையாது, டெய்லி இன்சென்டிவ் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஒரு ஆர்டரு ரூ. 100 தர்றேன், நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உண்மையாகவே ரூ. 100 கொடுக்குறாங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆமாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. ரூ. 100 கொடுக்குறது ஒரு மேட்ரு கிடையாது. ஆனால் எல்லா நேரங்களையும் அந்த ரூ. 100 கொடுப்பாங்கன்னு கேட்டால் இல்லை. அவங்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நல்லாவே மழை பெய்யுது, சரியான மழை, நிறைய டெலிவரி பார்த்தீங்கன்னா மழைக்காலங்களில் வீட்டுக்கு போயிடுவாங்க. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வெள்ளம் வருதோ இல்லையோ, சென்னையில் அடிக்கடி வெள்ளம் மந்தமாகவே தான் இருக்குது. அந்த டைமிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெலிவரி பாய்ஸ் வந்து வேலை பார்க்க மாட்டாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. சரியா? ஃபேமிலிலாம் வந்து ஃபேமிலி இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மழை காலங்களில் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா எங்கே தண்ணி போகும், எந்த வீட்டுக்குள்ளே தண்ணி போகும்னு பார்த்தீங்கன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகமாக இருக்கனால அந்த குழந்தைகளை சேஃப்டி பண்ணுறக்காண்டி பார்த்தீங்கன்னா நிறைய டெலிவரி பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை போயிடுவாங்க. அந்த சூழ்நிலையில் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். மழைக்காலங்களில் யாருமே போய் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட முடியாது. அதற்காக அந்த ஸ்விக்கி நிறுவனத்தையும் ஜொமேட்டோ நிறுவனத்தையும் இந்த சென்னை வாசிகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆர்டர் போடுவாங்க. அப்போ அந்த சூழ்நிலையில் இவங்களுக்கு ஹை டிமாண்ட் ஏற்படும். ஹை டிமாண்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஆர்டர். இப்போ டெலிவரி பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டி நகர் ஜோனில் ஒரு 50 பேர் தான் இருந்தாங்க அப்படின்னா ஒரு 250 ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை டெலிவரி பண்ணணும். அப்போ டெலிவரி பண்ணுறதுக்கு என்ன வழின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஹை பே கேரண்டின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்லாட்டை இதற்கு முன்னாடி வேலை பார்த்த டெலிவரி பாய்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புவாங்க. இந்த மாதிரி ஆசையை காட்டும் போது யார் தாங்க வேலை பார்க்க வர மாட்டா அப்படின்னு இருக்கும்போது, பரவாயில்லையப்பா 6 to 11 100 அப்படின்னு சொல்லி அவங்க இந்த டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா யோசிச்சுப்பாங்களே, மழைக்காலங்களில் நீங்கள் வேலை இல்லாமல் வீட்டுக்கு இருக்கீங்க. இப்போ இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் மழைக்காலங்கள் ரொம்பவே அதிகமாக இருந்தாலும் நிறைய ஆஃபீஸே லீவ் விட்டாங்க. அப்படின்றப்ப ஒரு ஆர்டருக்கு நான் ஒரு டெலிவரிக்கு ரூ. 100 தானே அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் சொல்லும்போது, ஒரு நாளைக்கு ரூ. 1,500 2,000 சாலிடாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு நம்ம கண்ணு முன்னாடி தெரியும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் தான் வேலைக்கு போக மாட்டா? அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த டைமிங்கை பயன்படுத்தி வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஆர்டர் பண்ணுவீங்க, 2,000 3,000 கூட அன்றைக்கி நீங்கள் சம்பாதிப்பீங்க அவங்க கேரண்டியை பயன்படுத்தி. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி நீங்கள் 3 மாதம் லீவ் போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, எதற்காக லீவ் போட்டிங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் உங்கள் ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணுவாங்க. பிளாக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஆஃபீஸ் போயிட்டு, ஆஃபீஸில் இதனால தான் நான் குயிட் பண்ணிட்டு போனேன், இதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதமாக நான் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லா லெட்டரும் எழுதிலாம் கொடுத்து அவங்கள்ட்ட நீங்கள் விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் தான் உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்க காசு வந்து உங்களுடைய வேலெட்டில் இருக்க காசு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன் ஆகும். இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இல்லாமல் இருக்குது, ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான இந்த மாதிரி கேரண்டியில் வேலை பார்க்குறோம், 2,000 சம்பாரிச்சுட்டு அடுத்த நாள் வேலைக்கே போகலை அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேலைக்கு இன்றைக்கி சம்பாரிச்சா போதும் நமக்கு காசு திங்கக்கிழமை வரும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே யாருக்குமே காசு வராது. என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க வந்து இதுக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு நீங்கள் லீவ் போடுறதுக்கு காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு இந்த காசு கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேஷ் ஆன் டெலிவரி வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லது. கேஷ் ஆன் டெலிவரி வராத பட்சத்துக்கு இந்த காசு உங்களுக்கு வரதே ஒரு கேள்விக்குறி தான். மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு அப்புறம்